நேத்தி ஏன்னா என்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டான் மச்சான். அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன சொல்கிற, பேசலாமா அதை பற்றி? ஆமாம், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நோட்டாக்கு தான். அரசியல் பற்றி பேசலாமா? நான் மச்சான் திடீர்னு கேட்குற. ஆமாடா, அரசியல் கொள்கைகளை பற்றி என்ன நினைக்கிற? வேஸ்ட்ரா சிம்பிளா. ஆமாம், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நோட்டாக்கு தான் மச்சான். நோட்டாக்கு தான் மச்சான். நானும் நோட்டாக்கு தான்டா. நோட்டாக்கு தான். ஈஸ்வரா. சரிடா, நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நன் ஆஃப் தி அபோவ். சரி, நீ எதுக்கு நோட்டாக்கு ஓட்டு போடுற? ஒரு தேர்தலில் நிற்கிற வேட்பாளரை யாருக்குமே பிடிக்கல வெளிப்படுத்த தான் மச்சான். சரி, ஒரு தொகுதியில் நோட்டா வின் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்? கலெக்டர் ஆச்சு வரும். ஏய், கவர்னர் ஆச்சுடா. டேய் அப்படி இல்லைடா, அடுத்த வாட்டி அந்த கட்சியை நிற்க விட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அடுத்த டைம் அந்த கேண்டிடேட்டை நிற்க விட மாட்டாங்க. ரீ எலெக்ஷன் நடக்கும். ஓ சரி, நம்ம தொகுதியில் நோட்டா தானே வின் பண்ணிச்சு, என்ன நடந்தது? சரி 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 சரி, ஒரு தொகுதியில் நோட்டா வின் பண்ணுது, ரீ எலெக்ஷன் வைக்கிறாங்க. வேறு யார் வேட்பாளராக நிற்பா, யார் அவ்வளோ நின்று ஓட்டு போடுவா? அதெல்லாம் இல்லை மச்சான். நோட்டாவுக்கு அடுத்தது யார் செகண்ட் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தலில் ஜெயிப்பாங்க. கரெக்ட். ஒரு தொகுதியில் 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, 99 பேர் நோட்டாக்கு போட்டாலும் அந்த ஒரு ஓட்டு நிற்கிற வேட்பாளர் அவனுக்கு அவனே போட்டுக்கிட்டாலும் அவன் தான் வின்னர். நம்மளலாம் கூகுளில் கூட பார்த்துக்கோ. அப்புறம் எப்படிடா, இதை பற்றி வேறு யாரும் கேட்கலையா? இதை பற்றி எதுவும் கேட்காம இருக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. இதை சொல்ல மாறேன்ட்டேன் பாரு. நோட்டா ஓட்டிங் மிஷினில் வரதுக்கு முன்னாடி இப்போது நிற்கிற யாருக்குமே ஓட்டு போட எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் போலிங் சென்டருக்கு போயிட்டு நான் யாருக்குமே ஓட்டு போட விரும்பலை அப்படின்றத சொல்லிவிட்டு ஒரு படிவத்தில் எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டு வரணும். இதை பியூசிஎல் அமைப்பு ஒரு தனி மனிதனோட ஓட்டு குறித்தான ரகசியத்தை பறிக்குது அப்படின்றதுனால 2004 கேஸ் போட்டாங்க. 2013 சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸுக்கான அப்ரூவலையும் கொடுத்துச்சு. 2014 தான் முறையாக நோட்டான்ற ஒரு விஷயமே வந்துச்சு. நோட்டா வந்த ஃபஸ்ட் டைமே கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்கு வாங்குச்சு. உன் ஓட்டோட ரகசியத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நோட்டா ஓட்டிங் மிஷின்லேயே இருக்குது. நம்ம நாட்டில் ரீசெண்டாக நடந்த பிரச்சனைலாம் சொல்லு. ஆணவ கொலைகள், ஸ்டெர்லைட்டு, 8 வழி சாலை, ஹைட்ரோகார்பன், மீத்தேன், பொள்ளாச்சி இன்சிடென்ட், விவசாய பிரச்சனை, ஜிஎஸ்டி, பண மதிப்பு இழப்பு, போதும் லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கும். இவ்வளோ சொல்கிறல்ல, போன தடவை நானும் நோட்டாக்கு தான் போட்டேன், என் கூட இருக்கவங்களையும் நோட்டாக்கு தான் போட சொன்னேன். ஆனால் எங்கள் ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சப்போ உறுத்துதுடா. எனக்கு தான் யாருமே பிடிக்கலடா, வேற யாரடா ஓட்டு போடுறது? உன் தொகுதியில் ஒரு நல்லவன் கூட இருக்க மாட்டான். உன் ஓட்டு உன் உரிமை, அதை நல்லவனுக்கு போடு, நோட்டாக்கு போடாத. அதுக்கு நாங்கள் ஓட்டு போடாமல் வீட்லேயே இருக்கலாம்ல. இதுதான் தவறான விஷயம். நீ ஓட்டு போடாமல் உன் வீட்டில் இருந்தனா உன் ஓட்டை எவனாவது கள்ள ஓட்டு போட்டு போயிட மாட்டான். டேய், உன் அண்ணன் நான் போன தடவை அறிவு இல்லாமல் எல்லாரையும் நோட்டாக்கு போட சொன்னேன். ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணாத. இந்த தடவை யாரையும் நோட்டாக்கு போட வேண்டான்னு சொல்லு. தேர்தலில் நிற்கிறவனை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். தேர்தலில் நிற்கிறவன் யாருன்னே தெரியாமல் அவனை நமக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக நோட்டாக்கு ஓட்டு போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 கட்சி. அதை விடுங்க, ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வைக்கிறானே, எவனாவது ஒருத்தன் நல்லது செய்கிறதுக்கு கூட்டணி வச்சு பார்த்துருக்கீங்க? அதை எப்படி பார்ப்பீங்க? அவன் தான் நல்லதே செய்கிறது இல்லையே. ஒரு தேர்தலில் நோட்டு அதிகமாக வாக்களிப்பு வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கேண்டிடேட்டை வரவிடாமல் கவர்னரோ இல்லை கலெக்டரோ மக்களை நேரில் மீட் பண்ணி போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு மேற்கொண்டாங்கன்னா அப்படின்னா எங்களோட எல்லாரோட ஓட்டு நோட்டாக்கு தாங்க போடுவோம். நம்ம ஓட்டு நம்ம உரிமை, ஒற்றுமையுடன் வாக்களிப்போம்.